கோவிலுக்கு பரிகாரம் பண்ண போன இடத்துல சேதுவுக்கு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஐஸ்வர்யா ஈஸ்வரி கூட சேர்ந்து செஞ்ச எல்லா கூட்டு சதியும் தெரிய வர போகிறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்கே கருப்புக்கு சாமி வந்து சத்தம் போட்டு ஆடுறாரு, கலகலகலகலன்னு சிரிக்கிறாரு. அப்போ இந்த கூட்டத்தில் நிற்கிற திருடி வாடி வெளியில் அப்படின்னு சத்தம் போடுறாரு. உடனே அங்கே ஐஸ்வர்யா ஈஸ்வரி 2 பேருமே திருட்டு மொழியை முழிச்சுக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ என்னடி திருட்டு வேலை பார்த்து சதி வேலை பார்த்து புருஷன் பொண்டாட்டியை பிரித்து 2 குழந்தைங்களையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரித்து குடும்பத்தை சின்ன பின்னமாக்குன திருட்டு நாய்ங்களா, 2 பேரும் வெளியில் வர்றீங்களா, இல்லை நானே குறி சொல்லி உங்களை வெளியில் வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, உடனே உள்ளே இருக்கிற ஈஸ்வரியோ என்னடி ஐஸ்வர்யா 2 நாய்ங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம 2 பேர்த்த தான் சொல்கிறாங்களா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே பக்கத்தில் நிற்கிற ஐஸ்வர்யாவோ ஆண்டி நீங்களே போதும் ஆண்டி, எப்படியோ காமிச்சு கொடுத்துருவீங்க போல், இப்போ நாம் என்ன திருட்டுத்தனம் பண்ணோம், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு 2 பேரும் கிசு கிசு கிசுன்னு காதுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதே சமயம் சாமி 2 குழந்தைங்களையும் நாங்கள் பூ மிதித்து நாங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை முடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு சேதுபதியும் கேட்க, உடனே டேய் நீ இடம் கொடுக்காம அந்த அளவுக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு எப்படிடா இந்த தப்பு நடந்திருக்கோம், நீயும் ஒரு குற்றவாளி தான் இதில் நினச்சி பார்க்கும்போது அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும் சாமி என்ன சாமி சொல்கிறீங்க, மனுஷங்க நாங்கள் ஏமாறுறது சகஜம், என்ன தப்பு பண்ணோம் என்ன யார் ஏமாத்துனாங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு கேட்குறாரு. யோ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ணக்கூடிய காரியத்தையா பண்ணின அப்படின்னு கருப்புசாமி அங்கே கருப்பு ரூபத்தில் வந்து ராஜாங்க முகத்தில் காரி துப்புறாங்க. அதே சமயம் அங்கே ஊர்க்காரங்க எல்லாருமே கூடியிருந்து சாமி ரொம்ப ரொம்ப உச்சத்தில் இருக்குது, சாமி சொல்கிற குறி என்றைக்குமே தப்பாது, அங்கே பெரிய வீட்டில் யார் என்ன சதி பண்ணாங்க என்ன ஏதுங்கிறதையே சாமி வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ல, உடனே மோகனாவை கூப்பிட்டு சாமி சொல்லுது, என்ன நீயோ அமைதியாகவே இருந்துட்ட, என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கட்டுப்பாட்டை மீறி நடந்துக்கிட்டு இருக்கு, தெய்வமே துணைன்னு சொல்லி எல்லா பாரத்தையும் என் தலையில் போட்டுட்டு என்னம்மா மோகனா நீ அமைதியாக இருந்துட்ட அப்படின்னு சாமி கேட்க கண் கலங்கி அப்படியே சாமியோட காலுக்கு கீழே விழுந்துடுறாங்க மோகனா. ஆமாம் சாமி, ஒரு பொண்ணா அந்த வீட்டில் என்னால் எதையுமே எடுத்து பேசி எதையுமே சாதிக்க முடியாத சூழ்நிலை, என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு அழுகிறாங்க. சரி சரி, உன்னோட எண்ணம் போல் உன் குடும்பம் சந்தோஷமாக நல்லா தழைச்சி இருக்கும், அதுக்குத்தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்பசாமி நெத்தியில் மோகனாவோட நெத்தியில் திண்ணீரை வச்சு, சாரி எங்கே அந்த தமிழ்ச்செல்வி அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்ல, சாமி இங்கே தான் இருக்கா அப்படின்னு வசந்தியும் வந்து நிற்கிறாங்க. அப்போ உன் புருஷன் கூட ஒன்றா சேர்ந்து கை கோத்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் யோசிக்க, என்ன பார்க்குற நீ உன் புருஷனை விட்டு கொடுத்தது முதல்ல தப்பு அப்படின்னு கருப்பசாமி சொல்கிறாரு. உடனே ஒரு மாதிரி கேள்விக்குறியோட முகத்தை வச்சுட்டு தமிழ்ச்செல்வியும் கருப்பசாமியை பார்க்க, சாமி இப்போ அவரோட ஒய்ஃப் வேறு நான் வேறு, அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பரிகாரத்தை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சத்தியமாக அந்த 2 குழந்தையோட ரத்தத்தையும் நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக அப்பாவது இது அம்மாவது இதுன்னு பிரிக்க முடியுமா, முடியாதில்ல, அப்படி இருக்கும்போது எந்த பைத்தியகாரம் சொன்னால் பையன் அப்பாங்கிட்ட புள்ள அம்மா கிட்டன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த திருவிழா முடிஞ்சு இருக்குது உங்களை பிரித்தவங்களுக்கு சதி வேலை பார்த்தவங்களுக்கு அப்படின்னு சாமி சாட்டையை எடுத்து தன்னையே அடிச்சுக்கிறாங்க. ஆக்ரோஷத்தில் ஈஸ்வரியையும் அங்கே ஐஸ்வர்யாவையும் அடிக்கிறதுக்கு பதிலாக, சரி சாமி சரி நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அப்படியே அங்கே பூ மிதிக்கிறதுக்காக அங்கே மீனாட்சியை சேதுவும் அழகரை தமிழ்ச்செல்வியும் எடுத்துட்டு அங்கே நெருப்பில் இறங்குறாங்க. அதே சமயம் அவங்க இறங்கி நடந்து வர வரைக்கும் சாமி ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷத்தில் அப்படியே கண்ணெல்லாம் செவப்பாகி ஒரு மாதிரி இதாகுது. அந்த சமயம் பார்த்துட்டு, சரிடி ஐஸ்வர்யா இதுக்கும் மேலே இங்கே இருந்தோன்னா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் அப்படியே திருவிழாவுக்கு வந்த இடத்துல இருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அதே சமயம் ஸ்பீடாக ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க கருப்பசாமி அங்கே பின்னாடி
பின்னாடியே ஓடி போய் துரத்தி அவங்கள நிற்க வச்சுட்டு தன்னை சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. உடனே பயந்துடுறாங்க, அப்படியே நடுங்குறாங்க ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும். அப்போ சாமி அப்படின்னு சொல்ல, எங்கடி எங்கே தப்பிக்க பார்க்குறீங்க? என்ன மனுஷங்க கையில் கண்ணில் மண்ணை தூவுன மாதிரி தெய்வத்து கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு ஏமாத்திடலான்னு நினச்சிங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. இந்த கருப்பசாமிக்கு நீ பண்ணின துரோகம் சதி எல்லாம் தெரியாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரியோ, ஐயையோ என்ன சாமி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு யாரையோ நினச்சிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, பலார்னு அங்கே ஓங்கி அரைகிறாரு கையாலேயே கருப்பசாமி. உடனே ஈஸ்வரியும் கண்ணை முழிச்சு பார்க்க, எங்கடி எங்கே அந்த ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல, காலுக்கு கீழே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாமி என்னை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு. உடனே எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு. உடனே ஈஸ்வரியும், ஐயையோ இந்த ஐஸ்வர்யா அவசரப்பட்டு அவளே அவள் வாயால் உண்மையை சொல்லிடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க ஈஸ்வரியும். உடனே அங்கே ஈஸ்வரியோட தலை முடிய பிடிச்சி, வா இந்த சன்னதியில் இத்தனை பேர் முன்னாடியும் இத்தனை கூட்டத்துலையும் அந்த புள்ள தமிழ்ச்செல்விக்கும் அவள் குழந்தைங்களுக்கும் நீ பண்ணின துரோகத்தை சொல்லிடியோ வாயாலேயே, இல்லைன்னா நான் படம் போட்டே காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அங்கே சொல்ல, நான் ஒரு துரோகமும் பண்ணலைன்னு சொல்ல சாட்டையால் அடிக்கிறாரு. இனி நீ சொல்ல தேவையில்லை, நானே சொல்லிடுறேன் அப்படின்னு அப்படியே தான் கையை நீட்டுறாரு சாமி. அப்படியே அங்கே பெரிய டிவி அளவுக்கு ஸ்க்ரீன் தெரியுது. அந்த ஸ்க்ரீனில் இதை பாருங்கள், பெரிய வீட்டில் நடந்த 2வது கல்யாணத்தில் அந்த ஐஸ்வர்யா கழுத்தில் சேதுபதி தாலி கட்டவே இல்லை. அது மட்டும் இல்லை, அப்படியே அங்கே அந்த புள்ள ஜெனிஃபருக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தமிழ்ச்செல்வி குரலில் பேசி அவளை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு காரணமானது இந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு அதையும் காமிக்கிறாரு சாமி. நான் சும்மாவா என்ன, நீ இந்த காலத்து கம்ப்யூட்டரு ஃபோனில் கூட மெமரி டெலீட் ஆயிரும், ஆனால் இந்த கருப்பசாமியோட மெமரியில் எதுவுமே டெலீட் ஆகாது அப்படின்னு ஆக்ரோஷமாக அங்கே கருப்பு சொல்ல, உடனே என்னது அங்கே அப்போ சேது கழுத்தில் கையில் ஐஸ்வர்யா தாலி கட்டிக்கலையா? அத்தனையும் பொய். அப்போ சேதுவோட பொண்டாட்டி இப்போ வரைக்கும் தமிழ்ச்செல்வி தானா அப்படின்னு அங்கே கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே பேசிக்க, உடனே கருப்பசாமி சொல்லுது, ஐஸ்வர்யா இப்போ வரைக்கும் இல்லை, எப்போவுமே சேதுபதி பொண்டாட்டி ஆக முடியாது. சேதுபதிக்கு எப்போவுமே ஒரே ஒருத்தி தான், அவள் தமிழ்ச்செல்வி தான். அந்த குழந்தைங்கள் 2ஐயும் கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு போடா அப்படின்னு சேதுபதியை சொல்கிறாங்க கருப்பசாமி. உடனே தமிழ்ச்செல்வியும் யோசிச்சு பார்க்குறாங்க, தான் சத்தியம் பண்ணமே அப்படின்னு. உடனே சொல்கிறாரு கருப்பசாமி, இதை பாருமா, நீ சத்தியம் பண்ணதை மீறலை. ஏன்னா இது வரைக்கும் எந்த பெண்ணுமே தான் புருஷனை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டா. தான் பண்ணின சத்தியத்துக்காகவும் வைராக்கியத்துக்காகவும் விட்டு கொடுத்தனா இப்படியே நாட்டில் எல்லா நல்ல பொண்ணுங்களும் வாழாமையே உட்காந்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கேடுகட்ட நாய்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நல்லா வாழ்கிற நல்ல மனசு கொண்ட உன்ன மாதிரி பொண்ணுங்களை வாழ விடாமல் பண்ணிடுவாளுங்க. அவளுங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது எனக்கு தெரியும். நீ உன் புருஷன் சேதுபதி கூட போய் வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு திண்ணீரை எடுத்து ஐஸ்வர்யா ஈஸ்வரி 2 பேர்த்து மேலேயும் வீசுகிறாங்க சாமி. உடனே கொஞ்ச நேரத்திலேயே, ஐயோ சாமி என்ன என்னோட கண்ணு 2 தெரிய மாட்டேங்குது அப்படின்னு 2 பேருமே புலம்ப, இது சின்ன தண்டனை தான், இன்னும் பெரிய தண்டனை ஒன்று இருக்குன்னு சொல்லுது சாமி.